போலி நிதி நிறுவனங்களை ஒழித்து ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஆணையம் அமைத்து உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக உறுதி கூறி தேர்தல் அறிக்கையில் வெளியிடும் கட்சிக்கு நெட்வொர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆதரவு அளிக்கும் என உதகையில் தீர்மானம். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நெட்வொர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் செயற்குழு கூட்டம் தலைவர் மனோகரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் மோசடி நிதி நிறுவனங்களிடம் ஏமாந்து நிற்கும் அப்பாவி மக்கள் இழந்த பணத்தை திரும்பப் பெறவும், போலி நிதி நிறுவனங்களை ஒழிக்கவும், தொழிலுக்கு பாதுகாப்பு ஏற்படும் வகையில் ஓய்வு பெற்ற இந்திய நீதி அரசர் தலைமையில் ஆணையம் அமைத்து உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக உறுதி கூறி தேர்தல் அறிக்கையில் வெளியிடும் கட்சிக்கு நெட்வொர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆதரவு அளிக்கும் எனவும், நேரடி விற்பனை என்கிற நமது தொழிலுக்கு கேரளா அரசு அங்கீகாரமும் பாதுகாப்பும் வழங்கி ஆணை பிறப்பித்துள்ளதாகவும், கேரளா அரசு இயற்றிய சட்டத்தை போல் தமிழகத்திலும் சட்டத்தை இயற்றுவோம் என்று கூறிய அரசியல் கட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்றும், நேரடி விற்பனை என்கின்ற MLM இந்த இண்டஸ்ட்ரியை அங்கீகரிக்கவும், தனி சட்டம் இயற்றவும், தனி அமைச்சகம் ஏற்படுத்தவும், தனி வாரியம் அமைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கவும், சட்ட பாதுகாப்பு வழங்கவும் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைக்கப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சார், மல்டி லெவல் மார்க்கெட்டுங்கிறது மக்கள் மத்தியில் எப்படி பரவி இருக்குதுன்னா, இது ஒரு தவறான தொழில் மாதிரி ஒரு செய்தி பரவி இருக்கு சார். உங்க பத்திரிகையிலும் அடிக்கடி பார்த்திருப்பீங்க. ஆனால் இந்த தொழிலுக்கு உலக நாடுகள் எல்லாருமே அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம நாட்டிலையும் லைசன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. எல்லா டாக்ஸ், டிடிஎஸ்ல இருந்து ஜிஎஸ்டில இருந்து எல்லாமே வசூல் பண்றாங்க. அப்போ இது எப்படி இல்லீகல் தொழிலா ஆகும்? இதுதான் எங்களுடைய கேள்வி சார். நாங்க முதலமைச்சர், பிரதமர் எல்லாருக்குமே 2009 இருந்து எங்க கோரிக்கையை வச்சிருக்கிறோம். ஒண்ணு, இந்த தொழிலை லாட்டி சீட்டை தடை பண்ணிருக்கிற மாதிரி, கள்ளச்சாராயத்தை தடை பண்ணிருக்கிற மாதிரி இதையும் தடை பண்ணிருக்கோம். நாங்க வேற தொழில் போயிடும். அனுமதியும் கொடுத்துட்டு இது மோசமான தொழில் வருதுன்னா எங்களை பாதிக்கிறது தான் முக்கியமான கோரிக்கை சார். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, எந்த மாடல்ல இந்த கம்பெனிகள் மாடல்ல ப்ராடக்ட் கொடுக்கிற கம்பெனி தான் எங்க கம்பெனி சார். ஒரு 2000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 20,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த மாடலை பயன்படுத்தி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி நிறைய கம்பெனிகள் உள்ளுக்கு வந்திருக்காரு. அப்ப அதையும் எங்க மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட் கம்பெனி, அது MLM கம்பெனி அவங்க நினைச்சுதான் எல்லாரும் எங்களை இது பண்றாங்க. அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை தடை பண்ண சொல்லிதான், அதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உடனடியாக நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லிதான் நாங்க 2009 இருந்து இந்தியா முழுவதும் எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய உண்ணாவிரதம், பிரச்சாரங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு சார். அது இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு வந்திருக்குது. இந்த எலெக்ஷன்ல 26 எலெக்ஷன்ல எங்க கோரிக்கையை யாரு ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலையும் நாங்க வேலை செய்வது, அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு எங்களால முடியுங்கிறத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நெட்வொர்க்கரும் பேச்சு திறமை உள்ளவங்க, மக்களுடைய நேரடி தொடர்பு உள்ளவங்க, எல்லாருமே ட்ரஸ்ட் கோட்ல இருந்து வண்டியில இருந்து எல்லா இது வச்சிருக்கிறவங்க. அதனால எங்களுடைய பிரச்சாரத்தை இந்த தடவை எங்களுடைய கோரிக்கையான எங்களுடைய மல்டி லெவல் மார்க்கெட் தொழிலை அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய கட்சிக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில ஏமாந்த மக்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பதற்கு ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கக்கூடிய கட்சிக்கும், அதை தடை செய்யக்கூடிய வகையில் சட்டம் இயற்றுவோம் என்று தேர்தல் அறிக்கையில் கொடுக்கக்கூடிய கட்சிக்கு எங்களுடைய முழு ஆதரவு கொடுத்து பிரச்சாரம் செய்வது என்று கூறி இன்று 29வது மாவட்டமாக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். இன்னும் மீதி இருக்கிற மாவட்டம் உங்களுக்கு தெரியும், 9 மாவட்டம், அதையும் விரைவில் இந்த மாசத்துக்குள்ளே முடிச்சிருவோம். இது தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய பிரச்சாரம் போய்கொண்டிருக்கு சார். இதான் இந்த இல்ல, நாங்க எல்லா மக்களுக்கும் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு ஆசைப்பட்டு போயிடாதீங்கிறோம். உங்க பணத்தை நீங்க சம்பாதிச்ச பணம் அதை இழந்து விடாதீங்கிறோம். அதனால நல்ல தரமான கம்பெனி, கவர்மெண்ட்ல எல்லா அனுமதி வாங்கி பேங்க் மூலமாட்டு இயங்கக்கூடிய, டாக்ஸி கட்டக்கூடிய கம்பெனியை பார்த்து நீங்க வாங்க, தொழிலுக்கு வாங்கிறோம். இதுதான் எங்களுடைய முக்கியமான இது. என்னுடைய பேர் மனோகரன் சார். நான் இந்த இண்டஸ்ட்ரியில 25 வருஷம் நான் இருக்கிறேன். நான் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் எங்க தொழில. இதே ஒரே கோரிக்கையாக தான் இன்னைக்கு இந்த அசோசியேஷனை நாங்க தொடங்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில ஏமாறாதீர்கள், இதுதான் என்னுடைய இதெல்லாம் இருக்கும். அந்த புக்கு என்னுடைய பாத்தீங்கன்னா, பொதுமக்களே உசார், இதுதான் என்னுடைய இதா இருக்கும். பொதுமக்களே உசார், நீங்க
இந்த மாதிரி கம்பெனிகளை ஆதரிக்காதீங்க, இதை பணம் கட்டாதீங்க, நல்ல கம்பெனிகளை பார்த்து இது பண்ணுங்க. இதுதான் எங்களுடைய பிரச்சாரம் சார். இதுதான் இன்னைக்கு நாட்டுல போனதுனாலதான் எல்லா அதிகாரிகளும் எங்களை ஆதரிக்கிற அளவுக்கு நாங்க வந்திருக்கோம். எங்கேயுமே நாங்க வசூல் பண்ண மாட்டோம் சார். இது ஒரு ரெக்கார்டு எங்களுக்கு. எங்கேயுமே போய் சந்தா தாங்க நன்கொடை தாங்கன்னு கேட்க மாட்டோம். ஏன்னா அதுவும் தவறா போயிருங்கிறதுக்கா நல்ல ஒரு முடிவெடுத்தோம். இது வரைக்கும் காப்பாத்திருக்கிறோம். ஒரு கோடி பேருக்கு மேல ஏமாந்தவங்க யூஓடபிள்யூல பதிவு பண்ணிருக்கிறாங்க. 4 லட்சம் கோடி சார். அது இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க அசோசியேஷன் வந்து சமூக சேவையா செய்யறோம் சார். அப்ப என்னன்னா இந்த உறுப்பினர் கரெக்டா சேர்க்கறது, சந்தா வாங்குறது, இந்த நிர்வாகம் வந்து எங்கிட்ட கிடையாது. எல்லா இடத்தையும் நாங்க எங்க பிரச்சாரம் மட்டுமே இருக்கோம், அதை மட்டுமே செய்துட்டு போறோம். நிறைய பேர் எங்கிட்ட மனு கொடுக்குறாங்க, அதை நாங்க அரசுக்கு அனுப்பிடுறோம். இதுதான் நாங்க செய்வோம் சார். அதனால அந்த வரைமுறை எங்கிட்ட கிடையாது, உண்மையிலே கிடையாது. நான் அதுல வெக்கப்படவும் இல்லை. இப்போ நிர்வாகத்தை எடுத்துட்டு இருக்கிறோம், செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இன்னும் வரக்கூடிய நிர்வாகம். ஏன்னா எனக்கு வந்து இப்ப 72 வயசு ஆச்சு சார். நான் ரிட்டையர்டு. நான் ஒழுங்க போறேன். அதுதான் புதிய நிர்வாகம் எல்லாம் எடுக்கிறதுக்கு இப்ப முடிவு பண்ணிட்டு இருக்கோம் சார். இல்ல எல்லாருமே சார் பெரிய பெரிய அதிகாரிகளே ஏமாறுறாங்க சார். பெரிய பெரிய அதிகாரிகளே இதுல பணத்தை இழந்திருக்கிறாங்க. ரிட்டையர்டு பணத்தை இழந்துட்டு சார் நிறைய பேர் தற்கொலை. ஒரு பெரிய ஆபீசர் சார் இன்னைக்கு திருவண்ணாமலையில பிச்சை எடுத்துட்டு இருக்காரு, சாமியாரா இருக்காரு, வேஷத்தை மறைச்சிட்டு. நிறைய பேர் தற்கொலை சார். அதை எதிர்த்து நாங்க போராடுறோம்.